தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36ஆம் வசனங்கள். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இளைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. நம்ம கூட பிறந்தவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்கள கிண்டலோ பரிகாசமோ செஞ்சிடக்கூடாது. மேலும் அவங்கள போய் விசாரிச்சோன்னா ஏதாவது உதவி நம்மகிட்ட கேட்டுருவாங்களோன்னு பயந்து அவங்கள விட்டு விலகியும் போயிடக்கூடாது. அல்லது அவங்க கிட்ட இருந்து நாம ஏதாவது லாபம் சம்பாதிச்சணுன்ற நோக்கத்தோட செயல்பட்டு அவங்க கிட்ட இருந்து வட்டியோ அல்லது அடமான பொருளையோ வாங்கவும் கூடாது. நம்ம கிட்ட உதவிக்காக வரவங்க மீது அன்பு வச்சு நம்மால இயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்து அவங்க வாழ்றதுக்கான வழிமுறைகளை நாம செஞ்சோன்னா நல்லவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிற கர்த்தர் நமக்கான நன்மைகளை நிச்சயமாக கிடைக்கும்படி செய்வார்.